திமுகவுக்கு ரிஸ்க் தாங்க. ஆனா, இன்றைய தேதிக்கு அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு வெற்றியும் தேவைப்படுது. அத நம்ம மறுக்க முடியாது. வெறும் ஸ்டாலின் திருச்சி கிழக்கு, ஸ்டாலின் வெற்றி அப்படி நீங்க பார்க்க போறீங்களா? இல்ல வந்து 10 தொகுதிக்கு இடைத்தேர்தல்னு பார்க்க போறீங்களா? முதலமைச்சர் விஜய் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டி போட்டு ஜெயித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அதே திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெற்றால் அது ஓகே தான். அதாவது திமுக கூட்டணியில் மனப்புழுக்கத்தோட 9 வருஷமா இருந்தோன்றாரு வைகோ. 9 வருஷமா மனப்புழுக்கத்தோட எதுக்குங்க இருக்கணும்? வீட்டுல புழுக்கமா இருந்தா கூட வெளியில் நின்று காத்து வாங்கிடுவாங்க, இல்ல விசிறி எடுத்து வீசிடுவாங்க. ஒரே கூட்டணியில 9 வருஷமா மனப்புழுக்கத்தோட இருந்தோம்னு சொல்றது அர்த்தம் இல்லையே. இன்றைய தேதிக்கு வைகோ எல்லா தலைவர்களையும் மாறி அவரும் ஒரு தலைவர், தன்னிகரற்ற தலைவர் கிடையாது. உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. சார், இன்னொரு முக்கியமான விஷயம் மெயினா போயிட்டு இருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து திருச்சி தொகுதியில போட்டியிடுவாரா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். உண்மையிலே ஸ்டாலினோ இல்ல திமுகவோ அந்த ஒரு முடிவுல தான் இருக்கிறாங்களா? உங்களுக்கு எப்படி தெரியுது? ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு வந்து அத ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அப்படி போட்டி போடுவாரா? அது உண்மையிலேயே அது அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு தான். எனக்கு கமெண்ட் எதுவும் கிடையாது அதுல. போட்டி போட்டால் தவறு என்ன இருக்கிறது? ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எங்க வேணாலும் போட்டி போடலாம். முதலமைச்சர் விஜய் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டி போட்டு ஜெயித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அதே திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெற்றால் அது ஓகே தான். இடைத்தேர்தல் எப்போ வரும்னு தெரியல. அப்போ இன்றைய தேதிக்கு அது ஒரு ப்ரொபோசலாகவே தெரிகிறது. ஏன்னா திருச்சி அவங்க திமுக தான் தீர்மானம் போட்டு நிறைவேற்றி இருக்கு. நேருவும் அதுக்கு வந்து அப்பா வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் அவரும் சொல்றாரு, அவரு ஹிண்ட் கொடுக்குறாரு. அப்படின்னா ஒரு பெரிய டஃப் ஃபைட்டா இருக்கும். இடைத்தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பாயிரும். ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்குல போட்டி போட்டா அவருக்கும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற கம்பல்ஷன் வரும். தாவேகாவுக்கும் தோற்கடித்தே ஆக வேண்டும்ங்கிற கம்பல்ஷன் வரும். ரொம்ப ரொம்ப பெரிய டஃப்பான, பரபரப்பான, டென்ஷன் நிறைந்த, பெரிய அளவுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிற ஒரு தேர்தலாக அது மாறும். டிஎம்கேக்கு ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான சொன்னானே சார். அது ஏற்கனவே வந்து அது விஜய் ஜெயிச்ச தொகுதி. இன்னொன்னு இடைத்தேர்தல் ஆல்வேஸ் ரூலிங் பார்ட்டிக்கு பாசிட்டிவா இருக்கும். ஒருவேளை 2ஆம் முறையா ஸ்டாலின் தோற்றா மக்கள் வந்து தெரிஞ்சுதான் நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மையாயிரும். ஸோ ரொம்ப ஹைலி ரிஸ்கான ஒரு விஷயம் தானே. அப்படியான ஒரு ஆசிட் டெஸ்ட்டை டிஎம்கே எடுப்பாங்களா? திமுகவுக்கு ரிஸ்க் தாங்க. ஆனா இன்றைய தேதிக்கு அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கான்பிடன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு வெற்றியும் தேவைப்படுது. அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா இடைத்தேர்தல எப்போதும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். 89 கலைஞர் ஆட்சி வந்தது. வந்த ஒரு சில மாதங்கள்ல வந்து நம்ம மதுரை கிழக்குலயும் மருங்காபுரியிலையும் இடைத்தேர்தல் வந்துச்சு. 2 தொகுதியில அதிமுக ஜெயிச்சுதே. ஒன்றும் பெரிய கெட்ட பேர்லாம் கூட கிடையாதுங்க கவர்மெண்ட்டுக்கு. 2 தொகுதியிலுமே ஜெயிச்சாங்க. அதே மாதிரி திமுக எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே வந்து இங்க அண்ணா நகர்ல வந்து திமுக இடைத்தேர்தல ஜெயிச்சது. இடைத்தேர்தல வந்து எல்லாம் அவ்வளவு பெரிய உதாரணத்துக்கு போவானாங்க. 1973 திண்டுக்கல் தேர்தல் எப்படி? இன்றைய தேதி பேசிட்டு இருக்கோம்ல, அதிமுக முதல் தேர்தல் அது. அப்ப எதெல்லாம் ஆளுங்கட்சிங்க? இங்க ஆளுங்கட்சி திமுக, மத்தியில ஆளுங்கட்சி இந்திரா காந்தி, இப்ப காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸ் பெரிய ஆளுமை, பெருந்தலைவர் காமராஜர் 3 கேண்டிடேட்டையும் வீழ்த்தினார்ல எம்ஜிஆர். சாதாரண வெற்றி இல்லைங்களா? 1 லட்சம் ஓட்டுல டிஃபரன்ஸ். வெற்றி வித்தியாசங்கிறது 1 லட்சத்து சில்லறங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. ஆனா எம்ஜிஆரோட கிரெடிபிலிட்டி அதுலதான் வந்து ப்ரூவ் ஆச்சு. இப்ப கிரெடிபிலிட்டி, விஜய் கிரெடிபிலிட்டியும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இடைத்தேர்தல்ல வரும். சரி, இடைத்தேர்தல் வந்து திருச்சி கிழக்கு மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம். நிறைய தொகுதிகளுக்கு வரப்போகுது. மேட்டர் கொஞ்சம் பெண்டிங் பிஃபோர் கோர்ட். அதனால வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா அது தீர்ந்துருச்சுன்னு வைங்க. கோர்ட் வந்து தடை கொடுக்கலன்னு முடிவு எடுத்துருச்சுன்னா இடைத்தேர்தல் ப்ராசஸ் நடக்கும். இன்றைய தேதிக்கு குறைந்தபட்சம் 6 இடைத்தேர்தல்கள். இன்னும் சில எம்எல்ஏக்கள், இப்ப மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமான்னு சொல்றாங்க. அப்படிலாம் சேர்ந்தா குறைந்தபட்சம் ஒரு 8 இல்லைன்னா 10 இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்ப 10 இடைத்தேர்தலையும் வெற்றி பெற வேண்டிய ஒரு பெரிய கம்பல்ஷன் வந்து டிவிகேக்கு வரும்.
10ல 1 தான் திருச்சி. ஓகே. திருச்சியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது அந்த பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. அதாவதுங்க ஓகே. ஈரோடு நம்ம எல்லா கிழக்குல தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வருது. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வருது. அது 1 மட்டும். ஓகே. திண்டுக்கல் இடைத்தேர்தலே 1 தானேங்க. ஒண்ணுதான். அப்ப கான்சன்ட்ரேஷன் வேற. இப்ப இதே இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமி காலத்துல யோசிச்சு பாருங்க. 18 எம்எல்ஏ வந்து தகுதி நீக்கம். 4 தொகுதியில இடைத்தேர்தல் ஏற்கனவே டியூல இருந்துச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட திருப்பரங்குன்றம் டியூ. 22 தொகுதிக்கு ஒரே நேரத்துல இடைத்தேர்தல் வந்துச்சு. ஆளுங்கட்சி அதிமுக. 22 ஜெயிக்க முடியலையே. 9 10 தானே ஜெயிச்சாங்க. ஆமா. சோ நிறைய தொகுதிகள்ல இடைத்தேர்தல் வர்றதுல இந்த ரிஸ்க் இருக்கு தாவேகாவுக்கு. ஓகே. பரவலாயிரும். எஃபர்ட் பரவலாயிரும். இப்ப அவங்க போற போக்க பார்த்தா நிறைய பேரை ராஜினாமா பண்ண வச்சு நிறைய இடைத்தேர்தலை கிரியேட் பண்ணி எல்லாத்துலயும் வந்து ஜெயிச்சு ஒரு மினி மினி தேர்தல் வந்து மெஜாரிட்டி வரணும்னு கணக்கு போடுறாங்க. தனி மெஜாரிட்டி. ஓகே. ஆக்சுவலி இவங்க வந்து அப்படி போகாதுங்க. இன்னொன்னு டிஎம்கேக்கு வந்து ஸ்டாலினோட வெற்றிங்கிற இந்த டிவிகே சைடுல கொளத்தூர் காமெடி பண்ணாம இருக்கிறதுக்கு ஸ்டாலினோட வெற்றி இவங்களுக்கு கம்பல்சன் ஆகுதுன்னா சார் அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, வெறும் ஸ்டாலின் திருச்சி கிழக்கு ஸ்டாலின் வெற்றி அப்படி நீங்க பார்க்க போறீங்களா, இல்ல வந்து 10 தொகுதிக்கு இடைத்தேர்தல் பார்க்க போறீங்களா? 10 தொகுதி அப்படித்தானே பார்க்கணும். நீங்க 10 தொகுதி விடுங்க, குறைந்தபட்சம் வந்து 4 தொகுதியில இடைத்தேர்தல் இருக்குல்ல, 4 பேர் ராஜினாமா பண்ணது. விஜயபாஸ்கர் ராஜினாமா ஒண்ணு இருக்குல்ல, 5. திருச்சி கிழக்க சேர்த்தீங்கன்னா 6ங்கிறது நிச்சயமான நம்பர்ல. ஆமா. அப்ப 6ல 1 தானே வந்து திருச்சி கிழக்கு வரும் ஸ்டாலின் போட்டி போட்டாலும். அப்ப 6 தொகுதிக்கும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தாவேகா வேலை பார்க்காத. இப்ப கடைநல்லூருங்க, கடைநல்லூர்ல மதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாருன்னா திமுக டிக்கெட்ல நின்று ஜெயிச்ச திமுக எம்எல்ஏ தான் அவரு. ஆல் பிராக்டிகல் பர்பஸ் மதிமுகன்னு பிராண்டிங். அவர் ராஜினாமா பண்ணாலும் கடைநல்லூர்ல சேம் டிக்கெட் அவருக்கே கொடுத்தாலும் எப்படி ஜெயிக்க முடியும்னு கேக்குறேன். ஏங்க தாராபுரம் பெருந்துறை எல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த சேம் அதிமுக சேம் எம்எல்ஏக்கள் தாவேகா டிக்கெட்ல நின்னா ஜெயிக்கிறது கஷ்டம். அம்பாசமுத்திரத்துல எஸ்கி சுபியா ஜெயிக்கிறது கஷ்டம். அது ரிப்போர்ட்டும் தாவேகா தலைமைக்கும் தெரியும் தான் நான் நினைக்கிறேன். அவங்களும் தயங்குறாங்க. ஹார்ட்கோர் ஏடிஎம்கேக்கான ஓட்ஸ் தான். அந்த அபார்ட் ஃப்ரம் கேண்டிடேட்ஸ் அது ஹார்ட்கோர் ஏடிஎம்கே ஓட்டா தான் நம்ம புரிஞ்சுக்கணுங்க சார். இப்ப சீமான் வந்து அம்பாசமுத்திரம் நிக்க போறேன்னே அறிவிச்சிட்டாரு. அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சோ இடைத்தேர்தல் களம் மாறுதுன்ற. அப்படியே பிளைனா வந்து எல்லாமே விஜய் ஆதரவு, எல்லாமே தாவேகா ஆதரவு, அப்படியே கண்ண மூடிட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படி எடுத்துக்க முடியுமா? டஃப்ங்க. ஓகே. அப்ப ஆளுந்தரப்புக்கு அது ஒரு பெரிய நெருக்கடி தான். அவங்களுக்கு பெரிய ஆளுந்தரப்புக்கும் அமில பரிசோதனை, ஸ்டாலின் நின்னா திமுக தரப்புக்கு அமில பரிசோதனை. ஆக்சுவலி இப்போ மதிமுக எம்எல்ஏ அவரு சீர்காழி எம்எல்ஏ நான் வந்து திமுக எம்எல்ஏ தான் அப்படின்ட்டு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. இன்னொரு எம்எல்ஏ கடைநல்லூர் எம்எல்ஏ அவரு என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறது இன்னும் தெரியல. மேபி அவருமே டிஎம்கே சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மதிமுகக்கான எதிர்காலம் தான் என்ன நினைப்புல அவங்க விஜயை நம்பி இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க? அது எனக்கு உண்மையிலே குழப்பமா தான் இருக்கு. அதாவது திமுக கூட்டணியில மனப்புழுக்கத்தோட 9 வருஷமா இருந்தோன்றாரு வைகோ. 9 வருஷமா மனப்புழுக்கத்தோட எதுக்குங்க இருக்கணும்? வீட்டுல புழுக்கமா இருந்தா கூட வெளியில நின்று காத்து வாங்கிடுவாங்க, இல்ல விசிறி எடுத்து வீசிடுவாங்க. ஒரே கூட்டணியில 9 வருஷமா மனப்புழுக்கத்தோட இருந்தோம்னு சொல்றது அர்த்தம் இல்லையே. அப்புறம் சைடு பை சைடு தேமுதிகவை கடுமையா தாக்குறாரு, விசிகாவை கடுமையா தாக்குறாரு. தேமுதிகவோட சேர்ந்து விஜயகாந்த் முதலமைச்சர் தானே 2016ல நீங்க வந்து மக்கள் நல கூட்டணி வச்சீங்க. அப்ப அது திமுகவே என்ன சொல்லுச்சுங்க, 2016ல மக்கள் நல கூட்டணி இல்லாம இருந்திருந்தா நாங்க வெற்றி பெற்றிருப்போம், ஆட்சி அமைச்சிருப்போம் தான் அவங்க சொன்னாங்க. உண்மைதான். அது 1.25% என்னமோதாங்க டிஃபரன்ஸ். அப்புறம் வைகோ வந்து ரொம்ப புழுங்குற மாதிரி திமுக அவருக்கு பெரிய அளவுக்கான துரோகம் நினைச்சதா எனக்கு தெரியலங்க. வைகோவோட காலகட்டங்கிறதுங்க 1993ல இருந்து அந்த 96 வரைக்கும் பெரிய காலகட்டங்க. பெரிய உழைப்பு, பெரிய அளவுக்கான அவரோட போராட்டங்கள், அவரோட ஸ்டெர்லைட் போராட்டம்லாம் வரலாற்றுல பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய போராட்டம் தான். அவரோட நடைபயணம் எல்லாமே பெரிய அளவுக்கு கிரௌடு புல்லருங்க. ஆனா அது வந்து அப்படியே 98 அதிமுக கூட்டணி, அதுக்கு பிறகு அவர் எடுத்த கூட்டணி நிலைப்பாடுகள் காரணமாக அது படிப்படியா மங்கிருச்சு. அதான் உண்மை. இன்றைய தேதிக்கு வைகோ எல்லா தலைவர்களையும் மாறி அவரும் ஒரு தலைவர், தண்ணீரற்ற தலைவர் கிடையாது. அவரோட மகன் இவர் அரசியல் வாரிசு, அதை எதிர்த்து தான் வந்து இவர் திமுக விட்டே வெளியில வந்தாரு. எத்தனை மாவட்ட செயலாளர் கூட போனாங்க? எவ்வளவு பெரிய ஒரு கலைஞரையே வந்து அவர் பெரிய அளவுக்கு பயமுறுத்திட்டாருங்க வைகோ அந்த காலகட்டத்துல. ஆனா காலப்போக்கில் அரசியல்ல இதெல்லாம் மாறிடுச்சு. 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கதைகளை சொல்லி கூட இன்னைக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? நான் 67 கதையை சொல்றது மூலமா வரலாற்றை தான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். உங்க மனசுல மாற்றத்தை ஏற்படுத்துறேன்னா அது எப்படிங்க முடியும்?
அப்போ வைகோவோட அருமை பெருமைகள், அவர் நடந்து வந்த கடினமான பாதை, அத சொல்லி இப்ப இருக்கிற இந்த தலைமுறைக்கு என்ன மாறுதல் நீங்க கொண்டு வருவீங்க? தாவேகா இன்னைய தலைமுறையெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுதே. அப்ப மதிமுகவ தாவேகாவோட ஏதாவது ஒரு வகையில அரசியல் இணைப்பு ஏற்படுத்துவது மூலமாக மதிமுகவுக்கு லாபம் இல்ல, தாவேகாவுக்கும் லாபம் இல்ல. அதான் சார் எனக்குமே கேள்வி. இப்போ மதிமுக இப்போ விசிகாவுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ ஏதோ தொண்டர்கள் பலம் அப்படியான ஒரு விஷயம் இருக்கு. மதிமுகவுக்கு அப்படியான எந்த விஷயமுமே கிடையாது. அதனாலதான் டிஎம்கே வந்து விசிகாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மதிமுகவுக்கு பெருசா கொடுக்கல. இப்போ மதிமுக டிவிகே கூட ஜாயின் பண்றதுல விஜய்க்கு என்ன பெரிய பெனிஃபிட் நேரடியா கிடைச்சிட வாய்ப்பு இருக்கு? எனக்கு தெரிஞ்ச எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுங்க. இன்னொரு வெயிட் ஆயிடுவாரு அவரு. அவரு அதாவது திமுக கூட்டணியில் மனப்புழுக்கம். எதனால மனப்புழுக்கம்? நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சி தானே. தொகுதி பங்கீட்டுல தானே மனப்புழுக்கம் வரும் ஒரு கூட்டணியில. அப்படின்னா திமுக கூட்டணியில இது வரைக்கும் அவருக்கு எவ்வளவு தொகுதி கொடுத்தாங்கன்னு பாருங்க. ஒரு காலத்துல 20 தொகுதி கொடுத்துட்டு இருந்ததுங்க வைகோவுக்கு. 5 எம்பி தொகுதி கொடுத்தாங்க மேடம். அதுக்கு பிறகு 6 தொகுதி கொடுத்தாரு கலைஞர். அப்புறம் 20 தொகுதி, 25 தொகுதி, 23 தொகுதி படிப்படியா தேஞ்சு 2016க்கு பிறகு இன்னைய தேதிக்கு அது நடந்தே 10 வருஷம் ஆகி போச்சுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016ல மக்கள் நல கூட்டணி முயற்சி. அதுக்கு பிறகு இன்றைய தேதிக்கு அவரு 4 சீட்டு திமுக கூட்டணியில வாங்கி நின்னாரு. அவ்வளவுதான் பாயிண்ட். 2 ஜெயிச்சது. 2மே உதயசூரியன் சின்னம். தாவேகா கூட்டணிக்கு போனா வைகோ எவ்வளவு சீட்டு கேட்பாரு? குறைஞ்சது 8-10 அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. 10னா கூட தாவேகா எப்படி கொடுக்கும்? இப்போ 6 நீங்க சொல்ற ஆரம்பத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருந்த விஷயம் 6 தொகுதியில இடைத்தேர்தல் வருது, இல்ல 10ல வருதுன்னு வச்சுக்குவோம். திருச்சி கிழக்குல வந்து வைகோ கூட்டு கொடுத்துருவாங்களா? அத மதிமுகவுக்கு. ஏன்னா திருச்சி எம்பி வந்து அவரோட பையன். தாவேகா விட்டு கொடுத்துருமா? எந்த கட்சியும் இப்படி விட்டு கொடுக்காதுங்க. எல்லா கட்சிக்கும் அவங்களோட சர்வைவல் தானங்க முக்கியம். அப்ப அங்க எவ்வளவு பெரிய மனப்புழுக்கத்துக்கு ஆளாக போறாரு வைகோ? சரி 2 எம்எல்ஏல மோஸ்ட் ப்ராபபிலி சீர்காழிங்கிறது நோன்ட்டாருங்க. ஒரு எம்எல்ஏ போச்சு. கடையநல்லூர் அவரு ராஜினாமா பண்ணி அவருக்கு டிக்கெட் கொடுப்பாங்களா? ஏற்கனவே ராஜினாமா பண்ண 4 பேருக்கே தாவேகா டிக்கெட் வருமா வராதான்னு தெரியல. அவர் ராஜினாமா பண்ணுவாராங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகத்துக்கிடமான விஷயம். ஒருவேளை அவரும் ராஜினாமா பண்ணல, திமுகலே தொடர்றாரு அப்படின்னா வைகோவில் கட்ட சாரி ஃபிகர் இல்லையா? அப்போ இது என்ன முயற்சி? ஏன் இந்த முயற்சி? அப்படின்னா அவரோட மகன் ஒரு அரசியல் ரீதியாக அவருக்கு வேற கணக்கு இருக்கு. அவர் இளைஞர். அந்த கணக்கு இருக்குங்க. இல்லைன்னா நான் சொல்ல வரல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான சுதந்திரமான அரசியல் கணக்கு போடுற உரிமை ஜனநாயகத்துல இருக்கு. அதுக்கு வந்து வைகோ ஓகேங்களா? ஆனா கட்சி வந்து ஓகேன்னு சொல்லாதுல்ல. கட்சிக்காரனுக்கு அவனுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்கும்ல. குறைந்தபட்சம் உள்ளாட்சி தேர்தல் நமக்கு இந்த நகர்மன்றம் வேணும், இந்த பேரூராட்சி வேணும், இந்த மேயர் வேணும்னு நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பா. அப்ப வைகோ சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே பின்னாடியே வருது அப்படின்னா 1993, 94, 95 காலகட்டத்துல வந்தாங்க. அப்ப ஒரு கரிஷ்மா இருக்கு. அப்ப கரிஷ்மா இருந்ததுங்க. 30 வருஷம் கழிச்சும் அதே இது எப்படி நீடிக்கும்? இன்னொன்னு இப்ப விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ எதுவும் பெரிய குற்றச்சாட்டு டிஎம்கே மேல வைக்கல. நாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு பெருசா அலிகேஷன் சொல்லிட்டு வரும்போது அது இவங்களோட கிரெடிபிலிட்டியே தானே கொஸ்டின் பண்ணுங்க சார். ஏன் இவ்வளவு ஒரு இம்மெச்சூர்டா இப்படி பண்றாங்க அவங்க? ஏன் இப்படி பண்றாங்கிறதுக்கு எனக்கு விடை இல்ல. அரசியல் ரீதியாக மாற்று முயற்சி எடுக்கிறாங்க மதிமுக. வைகோவோட மகன் துரை வைகோ. ஆனா அந்த மாற்று முயற்சியில ஏமாற்றம் தான் விளையும் என்பது என் கருத்து. என்ன காரணம்னா அவங்க வந்து குழந்தைகள் டயர்டா உட்கார்ந்து இருக்காங்க. காலை நீட்டி உட்கார்ந்து இருக்காங்க. அவ்வளவுதான். அவங்க என்ன மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்க. அப்பவும் முதலுதவி கொடுக்கறதுக்கு அங்க எவ்வளவு அதிகாரிகள் இருப்பாங்க. அமைச்சர் போய் கால்களை பிடித்து விடுறதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு மனோபாவம்? முதல்ல குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம். 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளே நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு டச்சே இருக்கக்கூடாதுங்கிறதானங்க நம்ம பாயிண்ட். அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர் இப்படி நடந்து கொள்கிறார். அதுக்கு இப்படியான ஒரு வியாக்கியானம் கொடுக்காரு. கண்ணை மூடிட்டு அவரே அமைச்சர் பதவி விட்டு தூக்கணுங்க. இந்த மாதிரியான சர்ச்சைகளை சிக்கின எல்லாரையும் நீங்க வந்து மாற்றினால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். சரி, நீங்க அதிகாரிகளையும் மிரட்டி வேலை வாங்கணும், அமைச்சர்களையும் மிரட்டி வேலை வாங்கணும்ல. அது முதலமைச்சரோட கடமை தானே. இப்ப இந்த சிக்கல்களை வந்து தாவேகா தாண்டி வரணும். இப்போதைக்கு அரசு பேர்ல குட்வில் இருக்குங்க. அரசு என்பது அவங்களோட ஆதரவாளர்கள் மத்தியில விஜய் எது செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா விஜயோட அமைச்சர்கள் எது செஞ்சாலும் சரின்னு அவங்க நினைக்கிறது இல்ல. 2 கடையில வித்தியாசம் இருக்கு.
இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சைலண்டா அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா விஜய்ங்கிற அந்த ஒரு கவர்ச்சி காரணமாக அவங்க இந்த ஒப்பீனியன் அவங்களுக்கு மேலோங்கி வராம இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது இது மேலோங்கி வரும். இப்போ டெல்லி ரெப்ரசன்டேட்டிவோட போஸ்டிங். அதாவது நான் பொலிட்டீஷியன் அப்பாயின்ட் பண்ணது ஜெயலலிதா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பிபி ராஜன் வந்து டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ். அவர் வந்து பல் நிபுணர் தாங்க. பல் வைத்திய நிபுணர் தான். அப்புறம் பின்னாடி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டில எல்லாம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. டெல்லி ரெப்ரசன்டேட்டிவா பொலிட்டீஷியனை தான் போடணும்னு கம்பல்ஷன் இல்ல. ஆனா இந்த சர்ச்சையை தவிர்த்திருக்கலாமே. அதாவது அவரும் வந்து அவருக்கும் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஒரு 70,000 crores ஒர்த் ஆஃப் ஒரு பெரிய பிசினஸ் எம்பையர். கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுல பெரிய ஆளா இருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுல இன்னைக்கு வந்து பூமிங் அது. 500 கோடி 1000 கோடிக்கு சின்ன சின்ன திட்டங்கள் வந்தாலே வேலை வாய்ப்பு பெருகும். ஆனா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸே கொடுக்காம இப்ப என்ன ஆகுது, ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் அது ஒண்ணுதான் நிக்குது. கர்நாடக பூர்வீகம்ங்கிறது ஒரு கூடுதலா ஒரு கேள்வி. நாடகம் பூர்வீகங்கிறது ஒண்ணுங்க. அப்படி பார்த்தா வந்து தமிழ்நாட்டுல வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எல்லாம் மந்திரி பதவி நம்ம கொடுத்தா இருக்கோம். இன்னும் சொல்ல போனா ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரே பகுதியா இருந்தது தானேங்க. ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நிலப்பகுதியா இருந்தது தானே. இங்க எல்லாரும் கலந்து வாழ்ற ஒரு பூமிங்க. தமிழ்நாடு எஞ்சிய பகுதி ஆயிருதுலாங்க. நம்மகிட்ட இருந்தா எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க. எஞ்சிய பகுதி ஆயிருது. அதனால அத கூட நான் நினைக்கலைங்க. அவரு தமிழ்நாட்டுக்கு நன்மையை செஞ்சா சரிதான். ஆனா இந்த சர்ச்சை இப்ப தேவையா? ஏன்னா தொடர்ந்து வர்ற அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ அவரோட நண்பர் ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் விஜய் அவர்களின் நண்பர். அவரை வந்து டெல்லி போகும்போது எல்லாமே அவரும் பிளைட்ல இடம் பெற்றுக்கிட்டே இருந்தார் தனி விமானத்துல. அப்புறம் இப்ப அவருக்கு ஒரு அரசு பதவி தரப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர் சர்ச்சையா சிக்குது இல்ல. இது வந்து இன்றைய தேதிக்கு விஜய்ங்கிற அந்த ஒரு இமேஜ்ல அது ஒண்ணும் தெரியாம இருக்குங்க. நாளடைவுல இதெல்லாம் பிரச்சனை நோக்கி தான் இதை தவிர்க்கணும்னு தான் நான். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.